guys, welcome to TJ Cooking Channel. நான் உங்கள் தனிஷா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் பேப்பரை வச்சு பன்னீர் ரோல் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்காக டைம் மிஸ் பண்ணோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய சைஸு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற மஷ்ரூமும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க கேப்சிகமும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் அண்ட் கேப்சிகம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள்ன்ற மாதிரி என்னென்ன மசாலா இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேக வச்சு ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டஃப் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நேரம் ஆறட்டும். மீன் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு, ரெண்டுத்தையும் எண்ணெய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பன்னீர் உடையாமல் கேர்ஃபுல்லாக திருப்பி போட்டுக்கோங்க. இது இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு தட்டில் கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு ரைஸ் பேப்பரை அதில் நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் போடக்கூடாது, ஒரு 2 செகண்ட் போடும். அப்புறம் ஒரு தட்டில் வச்சுட்டு கொஞ்சமாக உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங், ஷேப் பண்ணிக்கோங்க. அது நல்லா ரோல் பண்ணுற மாதிரி. அது கூடவே கொஞ்சமாக பன்னீர் நான் இருக்கிற மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அப்படியே பார்க்கும்போது நல்லா மேலே பன்னீர் நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு சைடுலேருந்து எடுத்து 2 சைட்லேருந்து எடுத்து இதை இந்த மாதிரி அமுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த 2 பெரிய சைட்லேருந்து எடுத்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இதில் எந்த கேப்புமே இருக்கக்கூடாது. கேப் இருந்துச்சுன்னா எல்லாமே வெளியே வந்துடும். இப்போ ஒன்றுத்தையாக நான்ஸ்டிக் பேனில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சமாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துட்டுக்கப்புறமா எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. பக்கமாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்துடலாம். அதை பண்ணிடுறோம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.